சென்ற காணொளியில லலிதா சகஸ்ரநாமத்தினுடைய முதல் நாமாவான ஸ்ரீமாதா அப்படிங்கிற நாமத்தினுடைய அற்புதமான விளக்கத்தை நாம பார்த்தோம். அந்த வகையில லலிதா சகஸ்ரநாமத்தினுடைய 2வது நாமமான ஸ்ரீ மகாராஜ்ஞி அப்படிங்கிற நாமத்தினுடைய விளக்கத்தை இந்த காணொளியில நாம பார்க்க போறோம். இந்த ஸ்ரீ மகாராஜ்ஞி அப்படிங்கிற நாமத்தை ஜபிக்கும் பொழுது நமக்கு வாழ்க்கையில உயர்ந்த பதவிகள் கிடைக்குது அப்படின்னு சொல்றாங்க. அரசாங்கத்தின் மூலமாக நமக்கு ஏதாவது தொந்தரவு வந்தது அப்படின்னா இந்த நாமத்தை நாம ஜபிக்கும் பொழுது அந்த தொந்தரவுகள் நீங்குது அப்படின்னு சொல்றாங்க. அதே சமயத்துல இந்த நாமத்தை நாம ஜபிக்கும் பொழுது அரசாங்கம் நமக்கு அனுகூலமாக இருந்து அரசாங்க வேலை கூட கிடைக்குது அப்படின்னு பெரியவங்க சொல்றாங்க. இப்படி பலவிதமான அருளை நமக்கு தரக்கூடிய அற்புதமான நாமாவாக 2வது நாமம் இருக்கு. இந்த 2வது நாமம் எப்படி உச்சரிக்கப்படணும் அப்படிங்கறத இப்ப பார்க்கலாமா? அதை ஸ்ரீ மகாராஜ்ஞி அப்படின்னு சொல்லணும். அர்ச்சனையாக செய்யும் பொழுது ஸ்ரீ மகாராஜ்ஞை நமக அப்படின்னு சொல்லி அர்ச்சனை பண்ணணும். இந்த 2வது நாமம் முதல் நாமாவான ஸ்ரீமாதாவோட தொடர்பு கொண்ட ஒரு நாமமாக இருக்கு. எப்படி அப்படின்னு கேட்டா, முதல் நாமாவானது அந்த பராசக்தியை இந்த உலகம் அனைத்துக்கும் தாய் போன்றவள் அப்படின்னு சொல்லுது. அப்படி அந்த நாமம் சொன்னதுனால நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அந்த முதல் நாமாவானது பரம்பொருளினுடைய படைக்கக்கூடிய வேலையை நமக்கு காட்டி கொடுக்குது. அந்த பரம்பொருள் தானே இந்த உலகத்தை படைத்து காத்து அழிக்கிறது. அந்த வகையில பரம்பொருளாகவே இருக்கக்கூடிய அந்த ஆதிபராசக்தி தான் இந்த உலகத்தை படைத்தாள் அப்படின்னு நமக்கு முதல் நாமாவான ஸ்ரீமாதா காட்டி கொடுக்குது. 2வது நாமாவான இந்த ஸ்ரீ மகாராஜ்ஞி முதல் நாமாவால் படைக்கப்பட்ட இந்த உலகத்தை 2வது நாமாவால் சொல்லப்படக்கூடிய பராசக்தியானவள் காத்து அருள்கிறாள் அப்படின்னு நமக்கு சொல்லுது. அது மட்டும் இல்லாம இந்த உலகம் அனைத்தையும் ஒரே ஒரு குடையின் கீழே பெரிய மகாராணியை போல ஆட்சி செய்கிறாள் அப்படின்னு நமக்கு இந்த 2வது நாமம் சொல்லுது. இதுல கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, மகாராணியாக ஆட்சி செய்தாள் அப்படின்னு சொன்னதுமே நமக்கு ஞாபகத்துக்கு எது வருது அப்படின்னா மதுரையம்பதி தான். மதுரையம்பதியில தான் பராசக்தியானவள் அற்புதமாக ஒரே ஒரு குடையின் கீழே இந்த உலகம் அனைத்தையும் ஆட்சி செய்தாள். வடநாட்டுலதான் ராமாவதாரம் நடந்தது, கிருஷ்ணாவதாரம் நடந்தது, தெய்வீக அவதாரங்கள் பல நடந்தது. ராமர் ஆட்சி செஞ்சது வடநாட்டுலதான், கிருஷ்ணர் ஆட்சி செஞ்சது வடநாட்டுலதான். ஆனா தமிழர்களுக்கே உரிய இந்த தமிழ்நாட்டை தன்னுடைய தேசமாக கருதி அந்த தேசத்துல கோலோச்சி அந்த தேசத்தை தலைநகராக கொண்டு இந்த உலகம் முழுக்க ஆட்சி செய்த அந்த மீனாட்சி அம்பிகையை குறிப்பது போல இந்த ஸ்ரீ மகாராஜ்ஞி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய 2வது நாமம் இருக்கு. அந்த வகையில அம்பாளுக்கு ரொம்ப பிரியமாகவும் நெருக்கமாகவும் இருக்கக்கூடிய தமிழ் பேசக்கூடிய நாம இந்த மகாராஜ்ஞி அப்படிங்கிற நாமத்தால அந்த அம்பிகையை வழிபடும் பொழுது நமக்கு அம்பிகையினுடைய அருள் வெகு சீக்கிரத்துல கிடைச்சிருது அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா, அந்த அம்பிகை ஒரே குடையின் கீழே இந்த உலகத்துல ஆட்சி செய்யக்கூடிய தமிழ்நாட்டுல வாழக்கூடிய நாம அந்த அம்பிகை பேசிய அதே தமிழ் மொழியை பேசக்கூடிய நாம அம்பிகைக்கு மிகவும் நெருக்கமானவர்கள் அப்படின்னு சொன்னா அது மிக இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். இந்த 2வது நாமத்துல பரம்பொருளினுடைய காத்தல் தொழில் சொல்லப்படுது அப்படின்னு நாம பார்த்தோம். இப்போ அந்த 2வது நாமத்தை நாம இன்னும் பிரிச்சு விளாவரியாக பார்ப்போம். 2வது நாமம் அம்பிகையை ஒப்பற்ற அரசி அப்படின்னு சொல்லுது. அதுக்குதான் மகாராஜ்ஞி அப்படின்னு பேர். ஒரு அரசனுக்கு மனைவியாக இருப்பதனாலதான் அரசிக்கு அரசி அப்படிங்கிற பெயரே வந்தது. ஆக மொத்தத்துல அரசனாலதான் அரசிக்கு மரியாதை அப்படின்னு இந்த உலக வழக்கத்துல நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. அந்த வகையில பார்க்கும் பொழுது இந்த மீனாட்சி, அதாவது இந்த ஸ்ரீ மகாராஜ்ஞி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த பராசக்தி பரமேஸ்வரனுடைய மனைவியாக இருக்கிறதுனாலதான் அவளுக்கு இந்த பேரரசி அப்படிங்கிற பதவி வந்துதா அப்படிங்கிற கேள்வியை இந்த ஸ்ரீ மகாராஜ்ஞி அப்படிங்கிற நாமம் நம்ம மனதுல ஏற்படுத்திடும். அதாவது பராசக்தியை பொறுத்த வரைக்கும் பரமேஸ்வரனினுடைய தர்ம பத்னியாக இருப்பதனாலதான் அவள் மகாராணியாக இருக்காளா அப்படின்னு கேட்டா அப்படி இல்லை அப்படின்னு சாதிக்கிறது இந்த 2வது நாமம். என்ன சொல்லுது அப்படின்னா, அவன் கணவனாக இருப்பதனால் அம்பிகை இந்த மகாராஜ்ஞி அப்படிங்கிற பொறுப்புல இல்லையா, அவள் இயற்கையாகவே தானாகவே இந்த உலகம் அனைத்தையும் ஆட்சி செய்யக்கூடிய வல்லபம் பொருந்தியவள். அதனால ஸ்ரீ மகாராஜ்ஞி, அவளே இந்த உலகத்தை நிர்வகிக்க கூடியவள். அப்படிங்கிறதுனால அவள் ஸ்ரீ மகாராஜ்ஞி அப்படின்ற பெயரால் அழைக்கப்படுகிறாள் அப்படின்னு சொல்றோம். இப்போ நமக்கு ஒரு சந்தேகம் வருது.
பரமேஸ்வரன் பத்னியாக இருப்பதனால் இவளுக்கு அரசாங்கத்தை, அதாவது தன்னுடைய ராஜ்யமான இந்த 17 உலகத்தையும் நிர்வகிக்கக்கூடிய சக்தி வந்ததா அப்படின்னு கேட்டா இல்ல. இயற்கையாகவே அம்பிகைக்கு அந்த தன்மை இருக்கிறதுனால அவளுக்கு ஸ்ரீ மகாராஜ்ஞி அப்படின்னு பெயர் அப்படின்னு சொன்னோம். அப்போ பரமேஸ்வரன் வேற, சக்தி வேற. பரமேஸ்வரன் இல்லாம சக்தி இயங்கரா அப்படின்னு சொல்லப்படுறதா இந்த நாமத்தால அப்படின்னு கேட்டா இல்ல. அம்பிகைக்கு அந்த சக்தி இருக்குன்னு தான் சொல்றதே தவிர அம்பிகை பரமேஸ்வரன் இல்லாம தனித்து இருக்கான்னு சொல்லல. அதனால அம்பிகைக்குள்ளேயே பரமேஸ்வரன் இருக்கார் அப்படிங்கிறதையும், அதாவது சக்திக்குள்ள சிவம் அடக்கம் அப்படிங்கிறதையும் சிவத்துக்குள்ள சக்தி அடக்கம் அப்படிங்கிறதையும் நாம புரிஞ்சுக்கணும். அப்படிங்கிறதுதான் இந்த மகாராஜ்ஞி அப்படிங்கிற நாமம் நமக்கு வெகு சூசகமாக வெகு ரகசியமாக சொல்றது. அதாவது அம்பிகை தானே இந்த உலகத்தை படைக்க வல்லவள், அம்பிகை தானே படைத்த இந்த உலகத்தை தானே நிர்வகிக்க வல்லவள் அப்படிங்கிறத இந்த 2வது நாமம் நமக்கு காட்டி கொடுக்குது. அந்த வகையில இந்த மகாராஜ்ஞி அப்படிங்கிற நாமத்தை நாம ஜபிக்கும் பொழுது பராசக்தியினுடைய ரகசியமான மந்திரத்தில் இருக்கக்கூடிய 3 ரகசியமான எழுத்துக்கள் இந்த நாமத்துல வெகு ரகசியமாக கலக்கப்பட்டதுனால இந்த நாமத்தை ஜபிப்பவர்கள் அத்தனை பேரும் பராசக்தியினுடைய மந்திரத்தை ஜபித்த பலனை அடைந்தவர்களாக ஆகிறார்கள். அந்த வகையில பராசக்தியினுடைய திருப்பாத கமலங்களை இந்த மகாராஜ்ஞி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய நாமத்தை சொல்லி ஒப்பற்ற உயர்ந்த பேரரசியே அப்படின்னு சொல்லி அவளோட பாதத்துல நாம சரணாகதி செய்வோம்.